ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஆர் ஃபேஷனோஸ். இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா, நம்ம மிஷின்ல கிளாத் ஸ்டிச் பண்ணும்போது பேக்ல மூவ் ஆகாம ஒரே பிளேஸ்லயே இருக்கும். ஸோ அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, ஃபீட் டாக்ல இருக்க இந்த ப்ராப்ளம் தான். இங்க ஃபீட் டாக் நோட் பண்ணும்போது உங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போகுது. பட் இது ஃபுல் ரொட்டேஷன் ஆகும்போது தான் நமக்கு கரெக்ட்டான ஸ்டிச்சிங் வரும். இத நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னா, மிஷினோட பேக் சைட்ல வந்து கனெக்டிங் ராடுன்னு இருக்கும். அந்த கனெக்டிங் ராட்ல அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணணும். இந்த கனெக்டிங் ராடு மிஷினோட அண்டர் பார்ட்ல பார்த்தீங்கன்னா, 2 ராட்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். இந்த 2 ராட்ஸ கனெக்ட் பண்றதுக்கு ஒரு தின் லேயரான ராட் குடுத்திருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், டைட் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணணும். ஸோ டைட் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணும்போது நமக்கு மேல வந்து கரெக்ட்டான ஃபிட்டிங் வரும். ஒன்ஸ் நம்ம டைட் பண்ணதுக்கு அப்புறமா அகைன் நம்ம என்ன பண்ணணும், வீல ரொட்டேட் பண்ணி பார்க்கும்போது இது கரெக்ட்டா ஃபிட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணணும். நம்ம செக் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க அகைன் நீங்க மிஷின வந்து ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபீட் டாக் வந்து பிஃபோர்ல பார்த்தீங்கன்னா, அப்ஸ் அண்ட் டவுன்ஸா இருந்தது. பட் நம்ம அந்த டைட் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபுல் ரொட்டேட் ஆகி வருது. இப்ப நம்ம கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது, நமக்கு கிளாத் வந்து ஸ்மூத்தா பேக்ல மூவ் ஆகும். ஸோ உங்க மிஷின்லயும் இந்த ப்ராப்ளம் இருந்ததுன்னா, நீங்களும் இந்த மாரி டைட் பண்ணி அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து ஸ்டிச் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.